தீபாவளி ஸ்வீட்டில் இன்றைக்கி நம்ம பாம்பே அல்வா தான் பார்க்க போகிறோம். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். 1 கப் கார்ன்ஃப்ளவர் மாவு, 2 கப் தண்ணி விட்டு நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க, கட்டி இல்லாமல். இப்போ ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சு 2 கப் சர்க்கரை, 2 கப் தண்ணி விட்டு சர்க்கரை நல்லா கரைஞ்சி வர அளவுக்கு விடுங்க. பிசு தன்மை வந்தால் போதும். நம்ம கரைச்சி வச்சுருக்க சோள மாவு எடுத்து அதில் விட்டு நல்லா கெட்டியாக கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. கைவிடாமல் கலருங்க. அங்கங்கே கெட்டி தட்டும், அதுக்கப்புறம் சரியாயிடும். 2-3 லெமன் ட்ராப் விட்டுருங்க. அதில் விட்டதுக்கப்புறம் நல்லா இந்த மாதிரி கண்ணாடி பதத்துக்கு வரும். கூடவே நடுவில் 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. கடைசியாக இன்றைக்கி நான் ஆரஞ்சு கலர் தான் சேர்த்துருக்கேன். தண்ணியில் கரைச்சி அதையும் சேர்த்துட்டு மறுபடியும் 2 ஸ்பூன் நெய் விட்டு நல்லா கெட்டியாக இந்த மாதிரி திரண்டு வர அளவுக்கு கலந்து விட்டுக்கிட்டே இருங்க, கைவிடாமல். ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் ஆகும் இந்த அல்வா ரெடி ஆகிறதுக்கு. 2 ஸ்பூன் நெய் விட்டு முந்திரி பருப்பு, அதுக்கப்புறம் நான் வெள்ளரி விதெல்லாம் சேர்த்து நல்லா வறுத்து அல்வாவில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. லாஸ்ட்டாக ஒரு பாத்திரத்தில் நெய் தடவி அதில் அல்வாவை போட்டுருங்க. 2 மணி நேரம் ரெஸ்ட்டு கொடுத்துருங்க. மேலே கொஞ்சமாக வெள்ளரி விதை தூவி இறக்குனிங்கன்னா சூப்பராக இருக்கும். 2 மணி நேரத்தில் நல்லா செட் ஆகி வந்துடும். அல்வாவும் டேஸ்ட்டு பிரமாதமாக இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த தீபாவளிக்கு ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு. தேங்க்யூ.